Hi friends, welcome to our channel. இன்னைக்கு வந்து French knot, ring knot பார்க்கலாம். நான் வந்து embroidery thread நீடில் எடுத்திருக்கேன் ப்ளஸ் 6 strands silk thread எடுத்திருக்கேன். knot போட்டுக்கோங்க. அடியிலேருந்து இப்படி எடுத்துட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி ஸ்ட்ரைட்டாக பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு French knotக்கு 1 ரவுண்ட் உங்களுக்கு எவ்வளோ பெரிய நாட் வேணும், 1னாக்கா அதுக்கு தகுந்த மாதிரி வரும். இங்கே பாருங்கள், மறுபடியும் லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு ரைட் ஹேண்ட் சைடு நீடில் வந்து இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு கீழே இப்படி பஞ்ச் பண்ணிவிடுங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு இந்த த்ரெட்டை வந்து இப்படி கையில் பிடிச்சிட்டே இருங்க. லெஃப்ட் ஹேண்ட் சைடு கீழே இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கே வந்து ஒரு நாட் ஃபார்ம் ஆகும். இது 6 strandsன்றதுனால சின்னதாக ரொம்ப குட்டி நாட் வருது. இப்போ சரி, உங்களுக்கு கொஞ்சம் பெரிய நாட் வேணும்னாக்கா இப்போ வந்து நீங்கள் 2 times 1 2 3 டைம்ஸ் கூட பண்ணிக்கலாம். பண்ணிவிட்டு அதே மாதிரி இப்படி பஞ்ச் பண்ணிங்கனாக்கா பாருங்கள், இந்த நாட்டுக்கும் இந்த நாட்டுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு. இது பேர் வந்து ஃப்ரெஞ்ச் நாட். ஃப்ரெண்ட்ஸ், மறுபடியும் பாருங்கள், மறுபடியும் அடியிலேருந்து நூல் எடுக்கிறேன். நூல் எடுத்துகிட்டு லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிருக்கேன். ரைட் ஹேண்ட் சைடு ஊசியை வந்து இப்படி நூலில் வந்து ரொட்டேட் பண்ணுறேன். 2 3. அதுக்கப்புறம் எங்கேருந்து எடுத்தோமோ அதே இடத்துல பஞ்ச் பண்ணிவிட்டு கீழே இழுக்கிறேன். நான் கீழே இழுக்கிற வரைக்கும் இந்த லூப்பை விடாதீங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஃப்ரெஞ்ச் நாட்டு. நெக்ஸ்ட் வந்து ரிங் நாட்டு. ரிங் நாட்டும் சேம் இதே ப்ரொசீஜர் தான். இங்கே பாருங்கள், இதே மாதிரி லெஃப்ட் ஹேண்ட் சைடு பிடிச்சிக்கோங்க. அதே மாதிரி ரொட்டேட் பண்ணிவிட்டு லூப் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணுங்கள். லூப் மாதிரி இப்படி ஃபார்ம் பண்ணிவிட்டு பாருங்கள், மறுபடியும் இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கே ஊசி இப்படி குத்திக்குங்க. இப்படி குத்திக்கினீங்கனாக்கா இந்த ரிங்கை வந்து உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிங் வேணும், சின்னதாக பெருசான்றதை நீங்களே அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அட்ஜஸ்ட் பண்ணிக்கின்னு அந்த இடத்துல இப்படி பிடிச்சிக்கோங்க. பாருங்கள், அந்த நாட் மேலே இப்படி பிடிச்சிட்டு இப்படி இழுத்துட்டிங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரிங் நாட் ஃபார்ம் ஆகிடுச்சு. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ரிங் நாட்டு. மறுபடியும் இன்னொன்று போட்டு காமிக்கிறேன் நான். அதே மாதிரி இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு எங்கே இந்த நூல் வந்திருக்கோ அதே இடத்துல குத்திக்கின்னு உங்களுக்கு வந்து இந்த ரிங்கை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ பெரிய ரிங் வேணும்னு சொல்லிட்டு இப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கினீங்கனாக்கா அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நூலை இப்படி இழுத்துருங்க. இழுத்திங்கனாக்கா இப்படி ஒரு கையில் இப்படி பிடிச்சிட்டு இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு ரிங் ஃபார்ம் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் ரிங் நாட்டு. இதுலேயே வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸு எல்லாமே பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதுலேயே டபுள் வருது. டபுள் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்க்குறேன் நான். 2 times 2 times ரொட்டேட் பண்ணிவிட்டு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ரிங் நாட்டு. இது வந்து சிங்கிள் ரிங் நாட்டு ஃபஸ்ட்டு போட்டுக்கிறது. செகண்ட் போட்டுக்கிறது வந்து டபுள் ரிங் நாட்டு. மறுபடியும் பண்ணி காமிக்கிறேன். இது பாருங்கள், 1 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பஞ்ச் பண்ணிக்கோங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு சேம் இது கூட உங்களுக்கு எவ்வளோ அந்த ரிங்ஸ் எவ்வளோ பெருசு வேணுன்றதை நீங்கள் தான் அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அது மேலே பிடிச்சிட்டு இது இப்படி இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு வந்து ரிங் ஃபார்ம் ஆகிடும். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதில் வந்து நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாம். இங்கே பாருங்கள், 1 2 டைம்ஸ் பண்ணிவிட்டு அங்கே பஞ்ச் பண்ணிவிடுங்க. பஞ்ச் பண்ணிவிட்டு நூல் இப்படி எடுத்திங்கனாக்கா இந்த ரிங்கை வந்து இப்படி பிடிச்சிக்கோங்க. இது தான் ஃப்ரெண்ட்ஸ் டபுள் ரிங் நாட்டு. இது சிங்கிள் ரிங் நாட்டு, இது டபுள் ரிங் நாட்டு, இது ஃப்ரெஞ்ச் நாட்டு. மறுபடியும் காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பிடிச்சிட்டு ஊசி மேலே இப்படி வச்சு இப்படி குத்திட்டு
அந்த ரிங்கை வந்து உங்களுக்கு எவ்வளோ பெருசு வேணுன்றது நீங்கள் இந்த ரிங் மேலே இப்படி பிடிச்சிட்டு இழுத்திங்கனாக்கா உங்களுக்கு இங்கே ரிங் ஃபார்ம் ஆகிடும். ஸோ இது சிங்கிள் ரிங் நாட்டு. இதில் நீங்கள் ஃப்ளவர்ஸ் எல்லாம் பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி லாங்கம் ஸ்டிச்னாக்கா அதே மாதிரி கொஞ்சம் லாங்காக போட்டுட்டு இப்படி குத்தி எடுக்கிறது. இது வந்து லவங்கம் ஸ்டிச், ஃப்ரெஞ்ச் நாட், ரிங் நாட், டபுள் ரிங் நாட், லவங்கம் ஸ்டிச். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? என்ன டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இதை பாருங்கள், லவங்கம் ஸ்டிச் வந்து நீங்கள் லீவ்ஸ்க்கு உங்களுக்கு எந்த டிசைனுக்கு வேணுமோ அந்த டிசைனுக்கு நீங்கள் ஃபில்லிங் கொடுக்கலாம். அப்படியே இதுக்கு மேலே வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், ரிங் நாட் கூட கொடுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி இது பிடிச்சிக்கோங்க. பிடிச்சிட்டு லவங்கம் ஸ்டிச், ரிங் நாட். ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ்? இவ்வளோ தான். இதில் எதனா டவுட் இருந்துச்சுனாக்கா நீங்கள் கேளுங்க.